உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் படிக்கு அவர் சட்டத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இல்லையா சொல்லமா? தேவனுடைய வார்த்தைக்கு முதல்ல என்ன பண்ணணும்? நீங்க செவி கொடுக்கணும். செவி கொடுக்கணும்னா உங்க காதை கழட்டி கொடுக்கறது இல்லை. அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? உங்க காதால நீங்க கவனிக்கணும். பக்கத்து வீட்டில் சண்டை போட்டா உடனே ஜன்னலோட போய் காதை ஒட்டி இன்னும் சண்டை போடுறாங்க அப்படின்னு மட்டும் கேட்க தெரியுதுல்ல. அல்லேலூயா. ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் தேவனோட வார்த்தைகளை சொல்லணும்னா இந்த சர்ச்சை முடிச்ச பிறகு இப்போ நான் சொன்ன என்ன வசனங்கள்லாம் தெரியாது நீங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்து விளங்க என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான், தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் உங்கள் செவிகளிலே கேட்க வேண்டும். இந்த உலகத்திலே நிறைய காரியங்கள் இருக்கிறது. எவ்வளவோ கெட்ட விஷயங்களை இந்த காதிலே கேட்கிறீங்க. ஆனா நல்ல விஷயங்களை கேட்பது ரொம்ப கம்மி. நல்ல விஷயங்களை கேளுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். இந்த வார்த்தை உங்களை மேன்மையாக வைக்கும். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வாதமாக வைக்கும். இந்த வார்த்தை அநேக கண்கள் ஆச்சரியப்படுவதற்கு விதமாக உங்களை உயரத்திலே கொண்டு போய் உங்களை வைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார் சொன்னால் அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஆதியாகம புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது அவர் எப்படி இருக்கிறார் சொன்னால் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தையின் மேலே நாம் சாய்ந்து இருந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், வெளியே சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால் உங்கள் இருண்டு போன வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும். ஒருவேளை உங்க வாழ்க்கை முடிந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா செத்து போன உன்னுடைய எலும்புகளை உயிர்ப்பிக்க செய்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பழைய பாடி அல்ல புது சரீரத்தை கற்றுக் கொடுத்துருவாரு. முன்பு இருந்த சரீரம் அல்ல, இப்ப இருக்கிற சரீரம் பலனுள்ள சொன்ன மாறிடும். எல்லாவற்றையும் எதிர்த்து இருக்கிற ஒரு வல்லமையை கற்றுக் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம் என்பதை மறந்து விடாதீங்க. உங்க வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரே வழி தேவ சமூகம், தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரீங்க, ஏதோ ஒப்புக்கு சர்ச்சுக்கு வராம இந்த வார்த்தைகளை பேசணும். அந்த வார்த்தை உங்களிடத்துல பேசணும். இந்த வார்த்தைகளை பேசுதான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னமோ பண்ணுது, இதை ஃபீல். அல்லேலூயா. இந்த ஃபீல் உங்களுக்குள்ள உண்டானாதான் நீங்க எதிர்பார்க்கிற விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை சொல்றது புரியுது? அல்லேலூயா. நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் தான் பெரிய நிறைவு. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குறைவுகளை ஒழியணும்னு சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு வாழுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.